வணக்கம். நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14/8/2026 கிருஷ்ணகிரி மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒரு அதிகாலை ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை நடக்கக்கூடிய ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கும். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வண்டி மாடுங்க, அப்படியே உழவு மாடுங்க, நாட்டு பசு மாடுங்க, வளர்ப்பு கண்ணுங்க, ஹெச்எஃப் சினை மாடுங்க, ஜெர்சி சினை மாடுங்க, அப்படி விலை எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே ஒரு ஜோடி நல்லா அற்புதமாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே உழவு காளைங்க, ரெண்டு பல்லு வச்சுருக்கு. ஸோ கலரும் நல்லா அருமையான ஒரு கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உழவுக்கு இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க. ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 97,000 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கால் பிடிக்கல. ஸோ உழவுக்கு கேரண்டி சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஜோடிங்க. அப்படியே ஊர் பேர் எந்த ஊருக்கு வந்து சொல்லணும்? பல்லக்கொல்ல. பல்லு கொஞ்சம் சொல்லணும். பல்லு எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 97. ஓகே, எவ்வளோ வந்தால் விடுவீங்கண்ணா? ஒரு 80-85 வந்தால் கொடுத்துருவோம். ஓகே, உழவு மட்டும்தான் ஓட்டுதா இல்லை வண்டி மட்டும் தான் ஓட்டுது? ஓகே. ஸோ 95 ஃபைனல் பண்ணியிருக்காருங்க. 95 பாருங்க, 85 ரூபா வந்தால் ஃபைனலாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டாரு. ஸோ மயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வண்டி காளைங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு காளைங்க. ஸோ இது பல்லு நிலவரம், அப்படியே விலை நிலவரம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஆனால் எந்த ஊர் மாடு இது? தாமரப்பா. பல்லு கொஞ்சம் சொல்லுங்க. பல்லு கடை போட்டிருக்குங்க. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா இது? எவ்வளோ சொல்லியிருக்கு? ஸோ பல்லுலாம் பார்த்தீங்கன்னா கடை போட்டிருக்குங்க. எவ்வளோ சொல்லிதுண்ணா? வெளியில் போயிருக்காரா? ஸோ அப்படியே மாடு பார்த்துக்கோங்க. அவர் மாடு கொடுத்துட்டு வெளியில் போயிருக்காரு மாட்டுக்காரு. ஸோ நல்லா ஒரு மயிலில் நல்லா சூப்பரான ஒரு வண்டி காளை ஒரு ஜோடி இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஜோடி பல்லு வைக்காத ஒரு ஜோடி இருக்குங்க. ஸோ நல்லா அற்புதமான ஒரு ஜோடி கண்ணுங்க தான். ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்ணுங்க. ஸோ இந்த ஜோடி கண்ணுங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். அண்ணா எந்த ஊர்ண்ணா இது கண்ணுங்க? திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே, பல்லு வச்சுருக்காண்ணா? அது பல்லு வைக்கல. ஓகே, ஏரெல்லாம் ஓட்டியிருக்கா? இன்னும் பழகல, புது பழக்கம் தான். ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 70. ஓகே. ஸோ 70 ரூபா சொல்லியிருக்காரு. இன்னும் ஏரெல்லாம் பழகலை. ஸோ நம்ம தான் பழகிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒத்தியாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி காளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா சூப்பரான ஒரு கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது விலை நிலவரம். ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். அப்படியே இதை பற்றி கொஞ்சம் சொன்னோம். மாடு பல்லு பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். 6 பல்லு. ஓகே. இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? 1 தான் எத்தனை வந்து. அது 2. எவ்வளோ சொல்லிக்குண்ணா இது? 65. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 பல்லுங்க. ஸோ வண்டி மாடு தானே? சில வண்டி மாடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 ரூபா சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவி சைஸு காளைங்க. ஸோ நல்லா உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்குது.
ஸோ பல்லும் பார்த்தீங்கன்னா சரி பல்லு தான். ஸோ நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த ஜோடி. மாடு நல்லா உடம்புல இருக்குங்க. கையை காமிச்சு என்ன பண்றது? எவ்வளவு கட்சா எவ்வளவு 95 சொல்ற 95க்கு மேலதான் ஒன்றரை போல குடுன்னு சொல்லி இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 95,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. மேற்குத்தி காளைங்க ஒரு ஜோடி கண்ணுங்க நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஷோ குவாலிட்டி மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது பல்லு வைக்கல, இன்னும் பல்லு வைக்கல. எந்த ஊர் மாடு? திருப்பத்தூர் மாடப்பள்ளி. மாடப்பள்ளி. ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 1.25 சொன்னேன். 1.25 எவ்வளோ வந்து விட்டுருவீங்க? 95 கேட்டுக்கிறாங்க. 95 ஒன்று வந்து உள்ள உள்ள ஓட்டிருக்கேண்ணா? ஏர் உள்ள ஓட்டிருக்கா? ஏரெல்லாம் பழுக்க ஓடி, ஏர் பரம்பு எல்லாமே ஓடி. அப்படியே நம்பர் சொல்லுங்க. 63 81 81 70 70 87 89. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பல்லு இன்னும் வைக்கல. ஸோ நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஜோடி. ஸோ ஏரெல்லாம் பழுக்க ஓட்டியிருக்குங்க. ஸோ ₹1 ஃபைனல் பண்ணுறாரு. ஒதுக்கிதா இது? இல்லை ஒதுக்கிது. போ ஒன்றும் ஸோ இங்கே ஒரு ஜோடி நல்லா பெரிய சைஸ் ஜோடிங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வண்டி காளைங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம சங்க சைட்லேருந்து இந்த காளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடி அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு அப்படியே பல்லு நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். நான் அப்படியே பல்லு கொஞ்சம் சொன்னேன். இது கடமலை. இப்போ எத்தனை ஜோடிண்ணா? இந்த ஒரு ஜோடி. எவ்வளோ சொல்லிக்கிறேன் இந்த ஜோடி? 1. ஸோ 1.30 சொல்லியிருக்காரு. வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய காளைங்க. ஸோ இது சங்கத்திலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைக்கடை போட்டிருக்கு. ஆமாம். இங்கேயும் ஒரு செவல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி இருக்குது. ஸோ அப்படியே இந்த ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்காரு, அப்படியே எந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அப்படியே விலை நிலவரம், ஸோ அப்படியே அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ணா எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? திருவண்ணாமலை. ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். பல்லு 6 பல்லு. வண்டி மாடா ஏர் மாடாண்ணா? வண்டி மாடு. ரெண்டுமே ஓட்டுது. ஓகே. எவ்வளோ வர கேட்டிருக்காங்கண்ணா சந்தையில்? 95. எவ்வளோ கேட்குறாங்கண்ணா? 90. ஸோ 95 சொல்லி 90,000 வரை கேட்டிருக்காங்க. ஏதோ முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டாரு. ஸோ ரெண்டுமே ஓட்டிக்கலாம், வண்டியும் ஓட்டிக்கலாம், ஸோ ஏரும் ஓட்டிக்கலாம். இங்கேயும் ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். இதுவும் வண்டி காளைங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் அற்புதமாக இருக்குங்க காளைங்க. ஸோ கொம்பு எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ணா இது எந்த மாடு? புதுப்பட்டி. ஓகே. பல்லு கொஞ்சம் சொல்லலாம்.
பல்லு 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 சேர்ந்துச்சு. ஓகே, இப்போ இது வாங்கிட்டு போனால் இப்போ எத்தனை வருஷம் நான் யூஸ் பண்ணலாம்? ஓட்டலாம் 4 வருஷம். ஓகே, வண்டி மட்டும் தான் பயன்படுத்தலாமா? வண்டி எல்லாமே பயன்படுத்தலாம். ஓகே, எவ்வளோ வரை கேட்டிருக்காங்க சந்தையிலண்ணா? 1.5. ஸோ 1,15,000 வரை கேட்டிருக்காங்க. பல்லெல்லாம் சேர்ந்துடுச்சுங்க. இன்னும் ஒரு 4 வருஷம் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காரு இந்த காளையை வாங்கிட்டு போய். கொஞ்சம் இப்படி காப்பணும். நல்லா பெரிய சைஸு காளைங்க பாருங்கள், கொம்பு எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்காயம் ரகங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்கள், கொம்பெல்லாம் சரியான கொம்புங்க. ஸோ கேட்டு பார்ப்போம். உனக்காகத்தான் கொண்டு வந்தேன், இங்கே தான் போனச்சு நிறுத்தினேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்படுத்த கூடிய எதுவும் பண்ணாது. போ புதுசாக போகிறது ஸோ மாடெல்லாம் கொடுத்துட்டுருக்காங்க, விற்பனை ஆயிடுச்சு இந்த ஜோடி. ஸோ ஒத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு காளை கொண்டு வந்திருக்காங்க. காளை பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் தெரியும். நான் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் காளை தாங்க. நல்லா சூப்பரான காளைங்க. உடம்பு பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காளை. அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட. ஏன்னா எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? திருவண்ணாமலை. பல்லு கொஞ்சம் சொல்லணும். பல்லு கடமுளைப்பு. ஸோ பல்லு கடமுளைப்பு. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து இந்த காளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டுக்காளை. இது செவலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையாக கொண்டு வந்திருக்காங்க. மாடு நல்லா பயங்கரமாக இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒத்தையாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குங்க. மாடு நல்லா சரியான காளைங்க. ஸோ நல்லா அற்புதமாக வளர்த்துருக்காங்க. நல்லா பெரிய சைஸு காளை. ஸோ உடம்பு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. நாட்டுக்காளை நல்லா ஹெவி சைஸு காளை. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிப்பல்லான மாடு தான். உடம்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க இந்த காளைக்கு. நான் வதிக்குதுண்ணா. இது பல்லு சரியாக போச்சோண்ணா? புரியல. அரைக்கடை. ஸோ அரைக்கடைங்க. ஸோ விலை கேட்குறாருங்க. இந்த மயில பார்த்தீங்கன்னா ஒத்தையில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிருக்குங்க. ஸோ வண்டி காளை. ஸோ 67,000 இந்த காளை பார்த்தீங்கன்னா விற்பனை ஆயிடுச்சுங்க. ஸோ மாடு நல்லா ஹைட்டில் நல்லா சூப்பராக இருக்குங்க. உடம்புலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஈக்குவலாக அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ 67,000 முடிஞ்சிருக்குங்க வியாபாரம். சரி,
காங்கயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஜோடியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பசுமாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ரகம் பார்த்தீங்கன்னா காங்கயம் ரகங்க, அட்டகாசமான ரகம். ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ மாடு நல்லா கொழுன்னு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. பல்லு சரியா போய் சொன்னா 4 பல்லு ரெண்டுமேவா? ஒன்று 4 பல்லு, ஒன்று கடமுளைப்பு. ஸோ ஒன்று கடமுளைப்பு, ஒன்று 4 பல்லுங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா ரேட்டு சொல்லலை. ஸோ மாடு மட்டும் பாருங்கள். ரகம் பார்த்தீங்கன்னா காங்காயத்திலே சூப்பரான கலரில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வண்டிக்காலைங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு மயிலையிலே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்து மாடுங்க தான். ஸோ நம்ம பாண்டியன் ஸோ பார்த்தீங்கன்னா வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு. ஸோ 135 ஃபைனலாக பண்ணியிருக்காருங்க. ஸோ 1,35,000 இந்த ஜோடி. ஸோ நம்ம பாண்டியன் அண்ணன் கேட்டுன்னு இருக்காருங்க வியாபாரம். ஸோ நல்ல சூப்பரான வியாபாரி அண்ணன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய சந்தை போவார். ஸோ மற்றப்பள்ளி, ஊத்தங்கரை, ஸோ அந்த திருவண்ணாமலை சைடில் நடக்கக்கூடிய சந்தைகள்லாம் போகிறாரு. ஸோ 1,35,000 விலை ஃபைனலாக சொல்லியிருக்காருங்க இந்த ஜோடி. ஸோ வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய மாடு. ஸோ இதெல்லாம் நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல அருமையான ஒரு ஜோடி. ஸோ உடம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ லென்த்து உடம்பும் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ரெண்டுமே நாட்டுக்காலை நல்லா அருமையான ஒரு ஜோடியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 1,65,000 சொல்லியிருக்காங்க ஜதை. தரமாக இருக்குது பாருங்க. நான் பல்லு சரியாக போச்சா? ஸோ பல்லு சரியாக போச்சுங்க. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. ஜோடி பார்த்தீங்கன்னா 1,65,000 சொல்லியிருக்காரு. ஏதோ உள்ளே முடிச்சுக்கலாங்க. இது லைட் சவலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோடி அப்படியே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ பல்லு அப்படியே விலை நிலவரம் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். ஜி எந்த ஒரு மாடு இது? புஸ்லாப்பட்டு. பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கு அவருக்கு? ஏர் மாடு எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு இதா? 1,20 சொல்லி 1,20. ஏர் மாடு தானே? ஏர் மாடு அப்படி அதான். ஸோ இந்த ஜோடி 1,20 சொல்லியிருக்காருங்க.
இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்கள். ஸோ பல்லு சரி பல்லில் ஸோ ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உழவுக்கு கேரண்டி சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த ஜோடி பார்த்தீங்கன்னா 1,50,000 சொல்லியிருக்காரு. ஸோ 1,50,000க்குள்ளே முடியுங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு உழவு காளைங்க. ஒரு கொடை மாடுங்க வாங்கியிருக்காருங்க. நாட்டு பசு மாடு அண்ணன் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அண்ணன். ஸோ எவ்வளோ சொல்லி எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு கேட்டு பார்ப்போம். அப்படியே எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கு கொஞ்சம் சொல்லலாம். 32,500. அப்படியே எந்த ஊருக்கு போகுது? காக்கங்காரை. ஓகே, வளர்ப்புக்கு போதா? இல்லை, வெட்டுக்கு தான். ஓகே. ஸோ வெட்டுக்கு தாங்க வாங்கியிருக்காரு. ஸோ 32,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இந்த பசுமாடு. பல்லுண்ணா? பல்லு 6 பல்லு. ஓகே. ஸோ 6 பல்லுங்க. ஸோ காங்கயத்தில் ஒரு கண்ணு இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஸோ காளை கன்று சூப்பரான ஒரு கண்ணுங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது கண்ணு. ஸோ ஆல்ரெடி வாங்கி கட்டி வச்சுருக்காங்க இந்த கண்ணு. கிர்ரு மாடுங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கொட்டை கண்ணு தான் போட்டிருக்கு. ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா விலை சொல்லியிருக்காரு. பல்லு சரி பல்லுங்க. ஸோ 3வது ஈத்து மாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட மாடுங்க. ஸோ மடி பாருங்க. ஸோ காம்பு இடைவெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு இடைவெளி இருக்குது பாருங்க. ஸோ நல்ல மாடும் நல்லா சூப்பரான மாடுங்க. ஸோ 45,000 சொல்லியிருக்காங்க கன்றும் மாடும். ஸோ ஒரு பசு மாடும் கண்ணும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜெர்சி மாடு தான். ஸோ இது அப்படியே பல்லு நிலவரம், பால் நிலவரம், ஸோ அப்படியே விலை நிலவரமெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். எத்தனாவது ஈத்து மாடு? நான் எந்த நான் மாடு? காரப்பட்டு. ஓகே, பல்லு கொஞ்சம் சொல்லலாம். பல்லு சரியா பல்லு. இந்த வாரம் எத்தனை எடுத்துன்னு வந்தீங்க? 5. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 4 கொடுத்து. இது மட்டும் இருக்குது. இது எத்தனை ஈத்து மாடு? 4வது ஈத்து. ஓகே. கறவை எவ்வளோ வருது? 9 லிட்டர். ஓகே. கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45. எவ்வளோ வந்தால் விட்ருவீங்க? 42. ஓகே. ஸோ ஒரு 42 ரூபா வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லிட்டாருங்க. ஸோ காளை கண்ணு தான் போட்டிருக்கு. 3வது ஈத்து 4வது ஈத்து மாடு. ஸோ ஒரு கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 9 லிட்டர் சொல்லியிருக்காருங்க. ஸோ 45,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே மடி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி மாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு மாடுமே கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த கண்ணு மாடு எவ்வளோ பால் வருது, ஸோ அப்படியே எத்தனை ஈற்று மாடு, விலை நிலவரம், ஸோ அனைத்தும் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் நைனா. பல்லு கொஞ்சம் சொல்லேண்ணா. இது பல்லு சரியாக இருக்கு. எந்த ஒரு நைனா மாடு? கண்ணாங்குடி. ஓகே ஓகே. எத்தனாவது ஈத்து மாடு நைனா இது? எத்தனாவது கண்ணு போட்டிருக்கு? 1 மாதம். எத்தனை கண்ணு இது இதோட போட்டா? 3வது கண்ணு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 43. ஓகே. அப்படியே பால் கொஞ்சம் சொல்லேண்ணா. 7 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 7 லிட்டர் கறவை சொல்லியிருக்காருங்க.
பொட்டக்கண்ணா காளைக்கண்ணா பொட்டக்கண்ணு. ஸோ பொட்டக்கண்ணு போட்டிருக்குங்க. ஸோ 7 லிட்டர் சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு. கண்ணு மாடு வாங்கியிருக்காங்க. பல்லு பார்த்தீங்கன்னா கடை ஏறுதுங்க. கண்ணும் பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு தான். இந்த கண்ணு மாடு வாங்கிட்டாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஜெர்சி மாடு தான். ஸோ மாடு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வாங்கியிருக்காங்க. ஸோ கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 6 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு மாடு தாங்க. தள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த பசுமாடு அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம். அண்ணா இந்த பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 6 பல்லு அப்படியே சனை இருக்கா கொஞ்சம் சொல்லலாம். சனை 9 மாதம் அது. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா அது? 85. ஓகே, எவ்வளோ? 80 வந்தால் கொடுத்துருக்கீங்க. இந்த வாரம் எத்தனை வந்தீங்க? இந்த வாரம் ஊத்தங்கரைக்கு எத்தனை வந்தீங்க? 6. எத்தனை கொடுத்துருக்கீங்க? 3. ஓகே, 3 கொடுத்தாச்சு. இன்னும் 3 இருக்குங்க. நான் வந்துடலாம். ரைட்டு அண்ணா கொஞ்சம் தள்ளலாம். இப்போ போட்டால் எத்தனை கண்ணா இது? 3வது கண்ணு. அப்படியே பால் எவ்வளோ கொஞ்சம் சொல்லலாம். 2வது கண்ணு. எவ்வளோ பால் வருதுண்ணா இது? 5 லிட்டர். ஸோ 15 லிட்டர் சொல்லியிருக்காரு கறவை. நல்லா போடுங்கண்ணா. ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லுங்க. பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு கறவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கறவை மாடு கண்ணு மாடுமே கொண்டு வந்திருக்காரு. கண்ணும் பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு தான் போட்டிருக்கு. ஸோ கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர் கறவை சொல்லியிருக்காருங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் மாடு. ஸோ இதுக்கு ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ 53,000 சொல்கிறாருங்க. பல்லு 4 பல்லு தான். ஸோ கறவை ஒரு 8 லிட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ ரேட்டு நம்ம 9 கேட்டுன்னு இருக்காரு. இன்னும் மாடும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. 6 பல்லு. ஸோ 6 பல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு கறவை மாடு கன்று மாடும் கொண்டு வந்திருக்காங்க. கன்று போட்டிங்கன்னா பொட்டக்கண்ணை போட்டிருக்குங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 45,000 வரை கேட்டிருக்காங்க இந்த பசுமாடு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 55,000 சொல்லியிருக்காரு. ஸோ 45 கேட்டிருக்காங்க. ஸோ கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 11 லிட்டரு கேரண்டி சொல்லியிருக்காருங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி கறவை மாடு கூட ஊத்தங்கரையில் எதிர்பார்க்கலாம். அண்ணா வந்தா
போட்டு சார் 50க்கு மேலே சொல்லியிருக்காருங்க. அவர் 50க்கு மேலே சொல்லியிருக்காரு. ஸோ சென மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஜெர்சி மாடு. ஸோ நல்லா பெரிய சைஸ் மாடு தான். ஸோ இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்டு பார்ப்போம். கண்ணு போட எத்தனாவது ஈத்து மாடு. நேனா எத்தனை மாதம் இருக்கு நேனா சானா? எத்தனை மாதம் இருக்குது சானா? 15 நாள். ஓகே. எந்த ஊர் நேனா மாடு? எந்த ஊர்? அரூர். ஓகே. எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 2 ஒன்று கொடுத்துட்டீங்க. 1 மட்டும் இருக்கு. ஓகே. இப்போ எத்தனை போட்டால் எத்தனை கண்ணு? எத்தனை கண்ணு? 3வது கண்ணு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 67. ஸோ 67,000 சொல்லியிருக்காரு. ஸோ 3வது ஈத்து மாடுங்க. ஸோ அரூர்லேருந்து கொண்டு வந்திருக்காரு இந்த மாடு. ஸோ 2 எடுத்துன்னு வந்ததில் 1 கொடுத்துட்டாரு. ஸோ 1 மட்டும் வியாபாரம் ஆகாமல் இருக்குது பாருங்கள். ஸோ மாடு நல்ல ஒரு பெரிய சைஸ் மாடுங்க. ஸோ மாடு பாருங்கள், சரியான மாடுங்க. அதனால் ஒரு யானை மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா அருமையான மாடுங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 சொல்லியிருந்தாங்க விலை. ஸோ பல்லு கேட்டு பார்ப்போம் இது. ஸோ எவ்வளோ லென்த் இருக்குது, அப்படியே உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா எந்த என்ன மாடு இது? அரூர் மாடு. பல்லு கொஞ்சம் சொல்லினா. பல்லு சரியா போய் சனையா இருக்கா? 20 நாள். ஓகே. எத்தனை கண்ணு நான் போட்டா? இப்போ 3வது கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா? 1,35. ஓகே. இப்போ போட்டால் எத்தனை கண்ணு? 3வது. கறவை கொஞ்சம் சொன்னீங்கன்னா 30 லிட்டர். ஓகே. ஒரு மாடு தான் கொண்டு வந்தீங்களா? ஸோ ஒரு மாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. அரூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. பல்லு சரி பல்லு ஆயிடுச்சு. கறவை பார்த்தீங்கன்னா 30 லிட்டர் சொல்லியிருக்காரு. 3வது ஈத்து மாடு. நல்ல அற்புதமான மாடுங்க. என்ன முன்னாடி கேமரா எடுக்கிறா? ஆமாம். கண்ணு வாங்கியிருக்காங்க பாருங்க. ஸோ நாட்டு கண்ணு நல்லா அற்புதமான கண்ணுங்க. ஒரு பொடக்கண்ணு நம்ம 9 வாங்கியிருக்காரு. ஸோ 23,000க்கு வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி எத்தனை மாதம் கண்ணுன்னு கேட்டு பார்ப்போம். இந்த கண்ணு அப்படி இது எத்தனை மாதம் கண்ணுக்கான்னு சொல்லலைண்ணா? 7 மாதம் கண்ணு. எவ்வளோக்கு முடிஞ்சுக்கண்ணே இது? 23. ஓகே. ஸோ 23,000க்கு முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வளர்ப்புக்கு வாங்கியிருக்காரு பாருங்கள். ஸோ ஜோடி வாங்கி இணைச்சிருவார். நல்லா நாட்டு கண்ணு, நல்லா சூப்பரான கண்ணு.